சுதா சுதா, அப்பா ரொம்ப நாள் கேப் ஆயிடுச்சு. இன்னைக்கு இவ்வளோ ஒரு பிடிச்சிட வேண்டி. சுதா சுதா இதோ வரேங்க. சுதா, நைட்டு எதுக்காக என்ன தள்ளிவிட்ட? அது ஒன்றும் இல்லைங்க. உண்மையை சொல்லு, என்ன உனக்கு பிடிக்கலையா? ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்கிறேன்ல. இதுக்கு முன்னாடிலாம் என் கூட ரொம்ப நல்லா தானே இருந்த. இப்போல்லாம் நீ என்னை ரொம்ப அவாய்ட் பண்ணுற. அந்த விஷயத்தில் அவாய்ட் பண்ணால் எல்லாத்துலேயும் அவாய்ட் பண்ணதா அர்த்தமா? ஆனால் அது ரொம்ப முக்கியம் தானே தங்கம். கொஞ்ச நாளைக்கு தூரமாகவே இருக்கலாங்க. எதுக்காக? நீங்கள் நல்லா இருக்கணும்னு ஒரு பூஜை பண்ணிட்டு இருக்கேங்க. எத்தனை நாளைக்கு? ஒரு 6 மாதம் தாங்க. 6 மாசத்துக்கு நான் உன்னை விட்டு தூரமாக இருக்கணுமா? உங்களோட ஹெல்த்துக்காக தானே சொல்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கணும்னு தாங்க செய்கிறேண்ணா. 6 மாதம் கண்டிப்பாக ஆகும். இதுதானா இல்லை நான் உனக்கு போர் அடிச்சிட்டேனா? சி, நீங்கள் இப்படிலாம் பேசாதீங்க. நீங்கள் முதல்ல கிளம்புங்க. சரி நான் கிளம்புறேன். க்ராசரிஸை மறந்துடாதீங்க. சரி நான் வாங்கிட்டு வரேன். ஐயோ, நீங்கள் எவ்வளோ டல்லெல்லாம் இருக்காதீங்க. சரி, 6 மாதம் செய்ய வேண்டிய பூஜையை 3 மாசத்துல செஞ்சு முடிச்சிடுறேன். ஓகேவா? டபுள் ஓகே. சரி, இப்போ நீங்கள் முதல்ல கிளம்புங்க. எங்க எங்க ஆ வா மறுபடியும் லேப்டாப் ரிப்பேர் ஆயிடுச்சு சோனு. அது எப்படி 10 நாளைக்கு முன்னாடி தானே ரிப்பேர் ஆமா, பண்ணோம். ஆனா மறுபடியும் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. சரி, புதுசு ஒன்று வாங்கிக்கலாம்ல. என் புருஷன் கூட அப்படிதான் சொன்னார். இந்த மாசம் புதுசு வாங்கி தராராம். இப்போ சரி பண்ணா மறுபடியும் ரிப்பேர் ஆயிடும்ல. சரி, கொஞ்ச நாள் மேனேஜ் பண்ணா போதும்னு நினைக்கிறேன். சரி, எடுத்துட்டு வாங்க, பாக்குறேன். சரி, நீ உட்காரு, நான் எடுத்துட்டு வரேன். ஆ, ஆ, இந்த பாரு சோனு. ம். ரிப்பேர் முடிஞ்சிருச்சுங்க. அதுக்குள்ள முடிஞ்சிருச்சா? இன்னும் எத்தனை நாளைக்கு வேலை செய்யும்? அது நீங்க யூஸ் பண்றத பொறுத்து இருக்கு. அது என்னன்னா, நான் கொஞ்சம் ஹார்டா ஒர்க் பண்ணுவேன். ஸ்மூத்தா பண்ணுங்க, நிறைய நாளைக்கு வரும். நான் ட்ரை பண்றேன். பாய்ங்க. பாய். சுதா சுதா, என்னங்க, க்ராசரிஸ் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? ஐயோ மறந்துட்டேனே. உங்களை பற்றி எனக்கு தெரியுங்க. அதான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணேன். கால் பண்ண நீங்கள் எடுக்கவே இல்லை. ஷாப்பில் கொஞ்சம் பிஸியாக இருந்தம்மா. அப்போ நீங்கள் ரொம்ப பிஸியாக இருந்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையானது வாங்கிட்டு வர மாட்டிங்களா? ஐயோ, அதான் சாரி சொல்கிறேன்ல. நான் ஆர்டர் பண்ணுறேன் இரு. ஆர்டர் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியாதா? அங்கே வாங்கினா ஹோல்சேல், கொஞ்சம் விலை கம்மியாக கிடைக்கும்ல. சரி, இன்னைக்கு ஒரு நாள் பொறுத்துக்கோ, நாளைக்கு நான் வாங்கிட்டு வந்துடுறேன். 2-3 நாளாக இப்படியே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. எல்லாத்தையும் நான் மறந்தாலும் இங்கே பாரு, இந்த பல்பை மறந்தேனா நான் சொல்லு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க, டின்னர் சாப்பிட்லாம். சரி இப்போவாது உன் கோவம் குறைஞ்சதே. போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். ஹலோ சோனு, லேப்டாப் மறுபடியும் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. கடைசியா ஒரு தடவை வந்துட்டு போறியா ப்ளீஸ்? மேடம் மேடம் ஐயோ மேடம், செக்ஸியா இருக்கீங்க.
ஐயோ, ட்ரீமில் இருந்து வெளியே வாடா. தப்பு தப்பு தப்பு. மேடம், லேப்டாப் எங்கே இருக்கு? உள்ளதான் இருக்கு. சாரி சோனு, உன்னை கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன். அப்படிலாம் எதுவும் நினைக்காதீங்க மேடம். சரி, எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள், நான் ரிப்பேர் பண்ணிடுறேன். ரூம்ல தான் இருக்கு, வா. சரி. வா சோனு, லேப்டாப் அங்கதான் இருக்கு. நீ செக் பண்ணிட்டே இரு, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். சரிங்க மேடம். சோனு, மேடம், இந்த காஃபி எடுத்துக்கோ. தேங்க்யூ. என்ன சோனு, நீ இப்படி பண்ணிட்ட? ஏதோ ஆர்வத்தில் அப்படி நடந்துருச்சு, மன்னிச்சிருங்க மேடம். இனிமே இப்படிலாம் பண்ண மாட்டேன். சாரி. சரி, ஏதோ நீ நல்லவன்றதுனால அவசரத்துல இப்படி நடந்து போயிடுச்சு. இது நீ யார்கிட்டயும் சொல்லாத, நானும் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். சரி. நானும் புதுசா ஒரு லேப்டாப் வாங்கிக்கிறேன். அப்போ நீ அவசரப்படுறதுக்கு வாய்ப்பே இருக்காதுல்ல. சரிதாங்க. பாய். அப்பா, எவ்வளோ சந்தோஷப்படுத்திட்டான். ஹலோ கிரண், என்ன மாதிரியான ஒரு ட்ரிக் சொன்னடா. நீ சொன்ன மாதிரியே என் பக்கத்து வீட்டு ஆண்டி வீட்டுக்கு போய் லேப்டாப் ரிப்பேர் பண்ணுறேன்னு சொல்லி நீ சொன்ன ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டேன்டா. அவ்வளோதான். அது எவ்ரி 10 டேஸ்க்கு சிஸ்டத்தை ஷட் பண்ணிடுது. மறுபடியும் நான் தான் போய் சர்வீஸ் பண்ணேன். ஏற்கனவே ஆர்வத்தில் இருந்த ஆண்டி நான் போகிற ஒவ்வொரு தடவையும் சொர்க்கத்தை காட்டுறாங்கடா. இப்போ அந்த ஆண்டி எனக்கு போர் அடிச்சிட்டாங்க. வேற ஒரு புதுசாக ஒரு ஆண்டி இருந்தால் சொல்கிறியா? ஓகே, பாய். சுதா, ப்ரௌசரிஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், சோஃபாவில் வச்சுருக்கேன். அப்பாடா, இப்போவாவது வாங்கிட்டு வந்தீங்களா? சரி, நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். டின்னர் சாப்பிட்லாம். சரிங்க. ஹலோ ரகு, நீ சொன்ன மாதிரியே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிடுச்சுடா. 10 டேஸ்க்கு ஒரு தடவை ஃபேன் எப்படி ஆஃப் ஆகணும்னு நீ சொன்னல, அந்த பொண்ணு 10 நாளைக்கு ஒரு தடவை கூப்பிட்றாடா. ஒவ்வொரு தடவை போகும்போதும் சொர்க்கத்தை காட்டுறாடா. மறுபடியும் நெக்ஸ்ட் வீக் வர சொல்லியிருக்காடா. இந்த விஷயத்தை எனக்கு சொன்னதுக்கு தேங்க்யூ ஸோ மச்ரா. இதே மாதிரி வேற யாராவது இருந்தா என்கிட்ட சொல்றா, தெரிக்க விட்டுறேன். சரிடா, பாய்.